உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட மங்கையர்கரசி ஆட்சி இருக்காங்க. இப்போ நாங்கள் டூருக்கு வந்தோம், அதாவது ஸ்ரீலங்கா டூருக்கு. அதில் அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. நிறைய அழகான தமிழ், நிறைய புலமை, நிறைய ஒரு ஃபார்வர்ட் திங்கிங். எல்லா வெளிநாட்டிலையும் இருந்திருக்காங்க. அவங்கள பற்றி நிறைய பேசலாம். சப்சிக்வெண்ட் வீடியோஸில் நம்ம சொல்லலாம். அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவாக, ஆளுமையாக, நல்ல கருத்துக்களை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு பாட்டு என்கிட்ட திடீர்னு சொன்னாங்க. 400 கோடி பெருமான பாடல் ஒன்று ஒரு ராஜாவுக்கு சொன்னாங்கன்னாங்க. அதை பற்றி அவங்ககிட்ட கேட்போம். ஓவர் டு மங்கையர்கரசி ஆச்சி. ப்ளீஸ் சொல்லுங்க ஆச்சி. ஒரு நாள் ஒரு சோழராஜ அரசவையில் எல்லா இப்போ மந்திரிகள் எல்லாம் விகடகவிகள் எல்லா புலவர்கள் எல்லாருமே நிறைஞ்சிருந்தாங்க. அப்போ அந்த ராஜா சொன்னார், எனக்கு 400 கோடி பெருமான பாடல்கள் எனக்கு நாளைக்கே வேணும்னு அவர் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஒரு 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 அறிவுரை கேட்டார், அவர் அவருடைய விருப்பத்தை கேட்டார். அப்போ எல்லாரும் போய் யாராலையும் அந்த 400 கோடிக்கு கண்டுபிடிக்க முடியலை, கவலையோடு இருந்தார். அப்போ ஒரே ஒரு புலவர் ஒரு மரத்துக்கு ரொம்ப கவலையாக இருக்கையில் ஔவையார் அந்த வழியாக போனாங்க. ஔவையார் கேட்டாங்க, ஏப்பா இந்த கவலையாக இருக்கிறான்னு. இல்லை, எங்கள் ராஜா இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு, இதுக்கு ஒரு விடை நாளைக்கே நாங்கள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லணும், எனக்கு தெரியலை, என்னென்னா 400 கோடி பெருமான பாடல்கள்னு கேட்டாங்க. இதுதானே நான் சொல்கிறேன், கேட்டுக்க. உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியாதவர் மனையில் உண்ணாமை கோடி பெறும். அது ஒரு கோடி பெருமானம். இன்னொன்று, மதியாதர் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும். அது 2வது கோடி. 3வது, எவ்வளவு குற்றம் இருந்தாலும் அந்த கூட பிறந்தவர்களோட கூடி வாழ்வது கோடி பெறும். 4வது, எப்பொழுதுமே வாய்மையே பேசுவது ஒரு கோடி பெறும். இதுதான் அவங்க சொன்ன 400 கோடி. அதை மறுநாள் அந்த அரசவையில் அவர் சொல்லி இந்த ராஜா மனசு ரொம்ப புலங்காகிதம் அடைந்து விட்டார். ரொம்ப நன்றி. அந்த 4 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உபசரிக்காதவங்க வீட்டில் சாப்பிடவே கூடாது. அதாவது நம்ம வருந்தி அழைக்காதவர்களுடைய விருந்து நமக்கு அது மருந்தாகத்தான் இருக்கும். சரி, 1. 2வது மதியாதருடைய தலைவாசல மிதிக்கவே கூடாது. நம்ம மதிக்காட்டி அவங்ககிட்ட நம்ம போகணுங்கிற தேவை கிடையாது. 3வது சொன்னது குற்றம் பார்க்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப காமனா இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்காக குற்றத்தை பார்த்துட்டு பேசுறதே இல்ல. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, குற்றம் பார்க்க கூடாதுன்னு ஒரு பெரிய பாடுது. 4வது கடைசியா என்ன சொன்னீங்க? வாய்மையே வெல்லம். ரொம்ப நன்றி. உங்களோட மறுபடியும் சில இன்டர்வியூ எடுப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றிப்பா. தேங்க்யூ.